நாடுமே செழிப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுக்கு மேல பகைவர்களுக்கு ஒரு கண்ணு வந்துரும் இல்லையா? வழக்கம் போல. அது மாதிரி ஒரு பல்லவ மன்னனுக்கு அந்த நாட்டு மேல ஒரு கண் வந்தது. படையெடுத்து வந்தான். ஒரு குறுநில மன்னன் தானேன்னு குறைச்சு மதிப்பிட்டு வந்தா, அவரு நெறைய படைகள வச்சு ஓட ஓட விரட்டுறாரு பல்லவ மன்னன. அப்புறம் கொஞ்ச காலம் போகுது. வேற ஒரு பெரிய ராஜா படையெடுத்து வரான். அப்பயும் சண்டை போட்டு விரட்டிர்றாரு. இன்னொரு ராஜா வராரு. அந்த ராஜாவையும் விரட்டிர்றாரு. இப்ப இந்த பகைவர்கள் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துக்கிட்டாங்க. ஒரு 3 பெரிய ராஜாக்கள் ஒரு சின்ன குறுநில மன்னன தாக்குறதுக்கான திட்டத்த போடுறாங்க. அந்த திட்டமும் எப்படின்னா, போர் தர்மத்துக்கு எதிராக ராஜாவோ, மக்களோ எல்லாரும் இரவு தூங்கிட்டு இருக்கிறபோது அரண்மனைய முற்றுகை இடுகிறார்கள். அப்படி வர்றபோது ஒற்றர்கள் இவருக்கு தகவல் வந்து சொல்றாங்க. இது மாரி வர்றாங்க ராஜா அப்படின்னு. அப்ப அவர் கொஞ்சம் பயப்படுறார். நாட்டு மக்கள காப்பாத்தி ஆகணுமே அப்படின்னு. அவருடைய அரண்மனையில முருகப்பெருமானுக்கு ஒரு பெரிய சந்நிதி இருக்கு. அந்த சந்நிதியில போய் நின்னு முருகன் கிட்ட அழுது, ஏன்னா நான் ராஜாங்கிற அந்த கடமையிலேருந்து தவறிடுவேனோ அப்படின்ற ஒரு ஒரு பதட்டத்துல, எப்படியாவது இத காப்பாத்துன்னு சொல்லி அப்படியே அழுது மயங்கி விழறாரு. கொஞ்ச நேரம் அந்த மயக்கத்திலேயே இருக்கிறபோது, அவருடைய அந்த நினைவுல, சப்கான்ஷியஸ்ல அல்லது கனவுல எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். முருகன் வந்து அந்த ராஜாவுக்கு அந்த நாட்டுல இருக்கிற காட்டுப்பகுதிய ஒட்டி இருக்கிற ஒரு சின்ன குளத்துல தாமரை பூக்கள் பூத்திருக்கு. அந்த குளத்துல போயி பூக்கள பறிச்சு, அத எடுத்து எதிரிகள் மேல நீ வீசு அப்படின்னு சொல்றாரு.